மக்களே இந்த ஃபோட்டோல பார்க்குறீங்களா, இவர் ஒரு ஆர்த்தோ சர்ஜன். இவரோட வீட்ல எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக போலீஸ் வந்து ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒன் ஆஃப் த கான்ஸ்டபிள் இவர்ட்ட என்ன கேட்குறாரு அப்டின்னா, "சார் நான் உங்களோட ரெஸ்ட் ரூம யூஸ் பண்ணிக்கவா?" அப்டின்னு கேட்குறாரு. அந்த வீட்ல 2 ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டபிளும் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. ரைட் சைடு உள்ள ரெஸ்ட் ரூம்ல போறாரு. ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "லெஃப்ட் சைடுல உள்ளத யூஸ் பண்ணிக்கங்க" அப்டின்னு சொல்றாரு. இவர் ரைட் சைடு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள போன உடனே மிகப்பெரிய சவுண்ட் கேட்குது. அவர் அலற ஆரம்பிக்கிறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு அந்த கான்ஸ்டபிள். கத்திக்கிட்டே அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வாந்தி எடுத்தோடனே சீனியர் ஆஃபீஸர் எல்லாருக்கும் கால் பண்ணி, சார் உடனடியா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த இடத்துல அவர் என்ன பார்க்கறாரு அப்படின்னா, ஒரு மனிதனோட துண்டிக்கப்பட்ட கால்களை பார்க்கறாரு. அது மட்டும் இல்லாம பக்கெட் பக்கெட்டா உடல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி ஏதோ ஒரு லிக்விட்ல முழுகி அடிச்சு வச்சிருக்கானுங்க. தலை முதற்கொண்டு அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடமே ஒரு மாதிரி ரத்தக்கரையா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அந்த இடத்துல அடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே வந்து வாந்தி எடுக்கிற சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வராங்க. அதாவது இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பை அள்ளிட்டு போறாங்கல்ல, அது சாதாரண விஷயம் இல்லையா? அது எல்லாமே உடல் உறுப்புகள். மொத்தம் அந்த இடத்துல எத்தனை பீஸ் தெரியுமா இருந்துச்சு? 500க்கும் மேற்பட்ட அந்த உடல் பாகங்கள் இருந்திருக்கு. ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சின்னதா. இதுல போலீஸ்க்கு ஒரு டாக்டர் வீட்ல எப்படி 500க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான உடல் துண்டுகள்லாம் இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த உடல் துண்டுகள் எல்லாமே ஒரு நபரையோடதா இல்ல பல நபர்களை கொண்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழும்புது. அதாவது இன்னைக்கு நீங்க கேட்க போற சம்பவம் நான் உண்மையில எந்த ஒரு வீடியோக்கும் ஹைப் கொடுத்ததே இல்லை. இந்த ஒரு கதையை முழுசா நான் படிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு கிரைம் கதையை என்னோட வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது. இந்த ஒரு கதையை உங்கள்கிட்ட வழங்குறேன் அப்படிங்கிறப்ப நான் பார்த்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லரையே இந்த ஒரு கதை மீறிடும். கண்டிப்பா வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஐயா கரெக்டா பிப்ரவரி 5, 2019 நர்மதபுரம் அப்படின்ற ஏரியால ரோந்துல இருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஒரு கால் வருது. சார் இந்த மாதிரி உங்க ஏரியால ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் லொகேஷன் அனுப்புறோம், அந்த இடத்துக்கு போய் அந்த சண்டையை தீர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு ஒயர்லெஸ் காலில். உடனே என்ன பண்றாங்க, போலீஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் யாரோடது அப்படின்னா டாக்டர் சுனில் மந்திரி அப்படின்ற ஒரு ஆர்த்தோ சர்ஜனோட இடம். அந்த வாசல்ல சுனில் மந்திரி அப்படின்றவரும் லட்சுமி நாராயணன் அப்படின்றவரும் 2 பேருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் போய் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி லட்சுமி நாராயணன் எதுக்குப்பா டாக்டர் வீட்டு முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட மகன் பேரு வீரேந்திரா, கிட்டத்தட்ட 2 நாளா என்னோட மகனை காணோம். அது மட்டும் இல்லாம என்னோட மகன் இந்த டாக்டருக்கு பர்சனல் டிரைவரா வேலை பார்க்கிறாரு. நான் இவர்கிட்ட கேட்கிறேன், இவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு, தெரியலன்றாரு. ஆனா கண்டிப்பா இங்க தானே சார் இருப்பான், இங்க தானே சார் வேலை பார்க்கறான், நான் கேட்கிறப்ப எதுவுமே சொல்ல மாட்டாரு சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸும் டாக்டர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனாரு டிரைவர் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு மாதிரி பதில்கள் எதுவுமே தெளிவாவே இல்லை. சரின்ட்டு தான் சரி டாக்டர் வீடை சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போய் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறார். அதாவது அவர் அந்த இடத்துல என்ன பார்க்குறாரு அப்படின்னா, பக்கெட்டா அங்கே உடல் சதைகள் எல்லாமே பயங்கரமாக ஆசிட்ல முக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த ஸ்மெல்லே அவங்களால தாங்க முடியலையா. உடனே ஃபாரன்சிக் டீம் எல்லாம் கூட்டு வந்துட்டு கவரா நீங்க அள்ளிட்டு போறது அந்த இடத்துல காட்சியில நீங்க பார்க்கலாம். கவரா அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் அள்ளியிருக்காங்க. இதுல போலீஸ் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அந்த ஒரு உறுப்புகள்லாம் அள்ளும் போது போலீஸால அதை வந்து தெளிவா எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த உடல் பாகங்கள்ல ஆசிட்ல முக்கப்பட்டிருந்தது அள்ளும் போது அது அப்படியே உருகி கீழே விழுந்துச்சான். அதனாலேயே ஒரு பக்கெட்ல தனியா தலை மட்டும் வச்சிருந்திருக்காங்க அந்த ஆசிட்ல. அப்ப போலீஸ் அந்த தலையை தொடவே இல்லையா. அதையும் நம்ம கையை விட்டு எடுக்கிறப்ப அந்த தலை முகம் எதனா சேதம் அடைஞ்சிருச்சா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுனால உடனே அந்த தலையை பார்த்தோன்னே அந்த வீரேந்தரோட அப்பாவான லட்சுமி நாராயணனை உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்டு இந்த தலை உங்க மகனுடையதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணன் அதை பார்த்துட்டு அங்கேயே அழுவ ஆரம்பிக்கிறார். ஆமா சார் இதனோட மகன் வீரேந்தர் தான் அப்படின்ட்டு. உடனே வீரேந்தரோட ஒய்ஃபையும் கூப்பிடுறாங்க. ஒய்ஃபையும் கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த தலை வீரேந்தரோட தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட புருஷன் லெஃப்ட் காதுல ஒரு தோடு அணிஞ்சிருப்பாரு அப்படின்ட்டு வீரேந்தரோட மனைவியான ராணி சொல்றாங்க அந்த இடத்துல. உடனே போலீஸ் கையை வச்சுலாம் அதை நம்ம எடுக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு கம்பியை எடுத்து அந்த ஆசிட்ல மிதந்துகிட்டு இருக்க தலையை லைட்டா திருப்பி பார்க்கறாரு. அப்ப அந்த ஒரு தலையில அந்த தோடு இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே இவங்க எல்லாருமே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. யார்கிட்ட அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட. ஏன் டாக்டர் இப்படி இருக்காங்களே, ஏன் இவரை நீங்க மர்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப டாக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு போலீஸ்ட்ட. சார் என்னோட வீட்டில் ஒரு சடலத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, என்னோட வீட்டில் உடல் பாகங்களை நீங்க எடுத்திருக்கீங்க, என்னோட வீட்டு பாத்ரூம்ல ரத்தக்கரையை நீங்க பார்த்துருக்கீங்க. இதனால நான் தான் கொலை பண்ண நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? எனக்கு இதுக்கும் சம்மந்தமே தெரியாது. நான் வெளியில இருந்தேன், வாக்கிங் போயிட்டு இருந்தேன், இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். என்ன சார் இப்படி
சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர். உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 500 துண்டுகளையுமே ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பிட்டு இதை செக் பண்ணுங்க, இது ஒரு தனி நபரோடதா இல்ல பல நபர்களோட உடல் பாகங்கள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த சைடு டாக்டரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. சார் நீங்க கொலை பண்ணல நீங்க சொல்றீங்க, சரி உங்க வீட்டிலே இப்படி ஒரு பாடி இருக்குது எதுக்காக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் எனக்கும் எதுவுமே தெரியாது, நீங்க பாக்குறப்ப தான் நானும் அந்த பாடியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. உடனே போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடி கிடைச்ச பாத்ரூம்ல இருந்து ஒரு 4 பெரிய ஹெக்ஸ் சா எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் பிளேடு, சர்ஜிக்கல் நைஃப் எல்லாத்தையும் எடுத்துறாங்க. இதுல அந்த வீட்லயே ஒரு ரூம்ல ஒரு கபோர்ட்ல வீரேந்தர் கடைசியா போட்டிருந்த ஆடையும் எடுக்கிறாங்க. அந்த ஆடையில ரத்த கரைகளும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த டாக்டர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஐயா இந்த சைடு போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஃபாரன்சிக் டீம் ரிப்போர்ட் வருது. இந்த 500 உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே நபரோடது, வீரேந்தர் அப்படின்ற நபரோடது. இதுல பல பேரோட சதைகள்லாம் இல்லை அப்படின்னு தெளிவா குறிப்பிடப்படுறாங்க. அதாவது அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த சைடில் நான் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வீரேந்திராவை கொன்றுருக்காங்க, கொன்னுட்டு அவனை ஆசிட்ல முழுகடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆசிட்ல முழுகடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கால்களை வெட்டியிருக்காங்க, கால்களை வெட்டிட்டு அவனோட தலையை வெட்டியிருக்காங்க, அடுத்து அவனோட கைகளை வெட்டிட்டு அவனோட இடுப்பு பகுதியை வெட்டிட்டு அடுத்து இன்னொரு காலை வெட்டிட்டு எல்லாத்தையுமே ஆசிட்ல முக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்க இந்த ஒரு பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீரேந்திராவோட பின்பகுதி தலை முழுசாவே கரைஞ்சு போயிருந்துச்சு ஆசிட்ல. நாங்க அதை கையை வச்சு தொட்ட போது அந்த எலும்புகள்லாம் அப்படியே உதிரி உதிரியா போனுச்சு. அதனால எங்களால தெளிவா பேர பரிசோதனை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உடல் தெரிஞ்சுட்டு 10ல இருந்து 12 மணி நேரம் ஆசிட்ல இருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. இதுல இன்னொன்று அந்த டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மர்டர் பண்ணவர் ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில மணி நேரம் நீங்க லேட்டா போய் அந்த பாடியை கைப்பற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த பாடியை கண்ணில் பார்த்திருக்க முடியாது, அது முழுசா டிசால்வ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்கு தான் இந்த பாடி இப்போ உள்ள போயிருந்திருக்கு, நீங்க ஜஸ்ட் மிஸ்ல போய் அந்த பாடியை கைப்பற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பயே இந்த டாக்டர் சுனில் மந்திரியோட வீட்டில் சர்ச்சிங் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்ப சுனில் மந்திரியோட காருக்குள்ள கிட்டத்தட்ட 20 லிட்டர் ஆசிடை கைப்பற்றாங்க போலீஸ். ஆசிடை கைப்பற்றோடனே சுனில் மந்திரிட்ட போய் கேட்கறாங்க, என்ன சார் உங்களுக்கும் இந்த கொலைக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, உங்களோட கார்ல என்ன 20 லிட்டர் ஆசிட் பாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப சுனில் மந்திரி தெளிவா சொல்றான், சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு டாக்டர், என்னோட டிரைவரான வீரேந்திரா தான் காரை முழுசா பார்த்துக்கிட்டான், அவனோட வேலையை என்னை வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறதும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறது மட்டும்தான், மித்தபடி அவன் தான் காரை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தான், அவன் வாங்கி வச்சிருந்திருப்பான், எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த இடத்துல போலீஸ் தெளிவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதாவது அந்த ஒரு ஆசிட் பாட்டிலை எடுத்து அந்த பிராண்ட் ஆசிட் எந்தெந்த கடைகளில் சுற்றோட்டத்தில் விற்கிறாங்க அப்படின்றத செக் பண்றாங்க. அந்த கடைகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஆசிட் கடைசியாக யார் வாங்கினா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கடையில் பெட்டி பெட்டி ஆசிட் வாங்கினது தெரிய வருது. யார் அப்படின்னா இந்த டாக்டர் சுனில் மந்திரியே நேராக அந்த கடைக்கு போயிட்டு ஆசிட் வாங்கினா அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டிலேயே நிறைய இடத்துல வெறும் காருக்குள்ள மட்டும் இல்லைங்க, அந்த வீட்லேயே அங்கங்க கார்ட்டனாக ஆசிட் இருந்திருக்கு. அதாவது பெட்டி பெட்டி ஆசிட்டை பதுக்கி வச்சிருந்திருக்கா இந்த டாக்டர். உடனே போலீஸ் அந்த சுனில் மந்திரியை கூப்பிட்டு என்னடா இவ்வளோ கேவலமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் வாங்கின அப்படின்னு 2 கடைக்காரன் சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும், நீ தான் அந்த கொலையை பண்ணிப்பான்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்போ இந்த இடத்துல இன்னொரு கதையை கட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது சார் ரீசெண்டாக நான் ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன் என்னோட நண்பன் அப்புறம் வந்து என்னோட தம்பிக்கிட்டேருந்து, அதை இந்த வீரேந்திரா கண்ணால் பார்த்தான் சார், திட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கடன் சார், என்கிட்ட நான் வாங்கினதை பார்த்துட்டு என்கிட்ட எனக்கும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கடன் கேட்டான், நான் அவனை கொடுக்க முடியான்னு சொல்லியிருந்தேன், அதனாலேயே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா என்னோட வீடை நான் இல்லாதப்போ உடச்சி வீட்டுக்குள்ள வந்து அந்த 20 லட்சத்தை திருடி இருக்கான், அதுவும் 3-4 அவனோட ஆண் நண்பர்களோட திருடி இருக்கான், அந்த ஆண் நண்பர்கள்லாம் பேரசப்பட்டு இவன்டேந்து அதிக பங்கு கேட்டிருக்காங்க, ஆனா வீரேந்திரா நான் முழு பங்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப சிறிய அளவிலான பங்கு அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருப்பான் போல, அதனால அந்த 3 பேரும் வீரேந்திராவை கொலை பண்ணிட்டு ஆசிட்ல முக்கி வச்சுட்டு என் மேல பழிய போட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி 2வது கதையை விட்டுருக்கான். இதுவரையுமே போலீஸ் அவன் ஒரு டாக்டர் அப்படின்னு மதிச்சு உண்மையிலே அமைதியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அவன் தப்பு பண்ணிட்டா அவனை ஒத்துக்க வச்சுட்டு அவன்கிட்ட போதுமான ஆதாரம்லாம் திரட்டி அவனை கண்டிப்பா வந்து அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இன்ன வரையும் போலீஸ் அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. இந்த மாதிரி கதையா கட்டுனோடனே போலீஸ் ரொம்ப கோபமாயி போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரணை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா ஒயிட் கலர் ஜாப்ல நீ இருக்கனாலதான் உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா இருந்தேன், ஆனா காக்கி சட்டை எங்கெல்லாம் கேவலமா நினைச்சிட்டே அப்படின்ட்டு அவங்களோட ஸ்டைல கிறுக்குப்புடி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க, துவன்னு துவைக்கிறாங்க. அப்ப உண்மையை ஒத்துக்கிறாங்க இந்த சுனில் மந்திரி. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா சார் ரொம்ப நாளாவே அவனுக்கு பல்வலி இருந்துச்சு சார் வீரேந்தருக்கு, அதனால பிப்ரவரி 5ஆம் தேதி நான் அவனை வர சொல்லியிருந்தேன் என்னோட
வீட்டுக்கு, அவனும் வந்து உட்கார்ந்துருந்தான், அவனோட பல்வலியை போக்குறேன் அப்படின்ட்டு நான் அவனுக்கு ஒரு மயக்க ஊசியை அவனுக்கே தெரியாம நான் போட்டேன். அதுல அவன் அன்கான்சியஸ் ஆயிட்டான். உடனே கீழே உளுந்த அவனை இழுத்துட்டு என்னோட பாத்ரூமுக்கு போயிட்டு பொறுமையா கத்தியை வச்சு துண்டிக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 500 துண்டுகளை சின்ன சின்ன பீசஸ் அவனை வெட்டி பக்கத்துலேயே ஒரு பக்கெட் வச்சு அதில் நிரப்பிக்கிட்டே இருந்தேன். ஆசிடை வச்சு அவனை முழுசா கரைச்சிடலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் போலீஸ்ட்ட. இதுல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த சைடு இன்னும் ஒய்ஃபை விசாரிக்க ஆரம்பிக்கல போலீஸ். இப்பதான் ஒய்ஃபை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. அதாவது முதல்ல இந்த இடத்துல போலீஸ்க்கு தெளிவா தெரியணுங்க, இந்த சுனில் மந்திரியோட குடும்ப பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இவனோட பேக்ரவுண்ட் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. சுனில் மந்திரிக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. கடைசியா போன வருஷம் தான் அவங்க மனைவி இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகுதான். இதுல இந்த வீரேந்திரா டிரைவர் இருக்கானே, அவனோட ஒய்ஃபும் இந்த சுனில் மந்திரியோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, ரெண்டு பேரும் ஒன்னா தையல் தப்பாங்களாம். எந்த வீட்டில் அப்படின்னா சுனில் மந்திரியோட வீட்டிலேயே. அதாவது புருஷன் டிரைவர் வேலை பார்க்கறப்ப பொண்டாட்டி அந்த வீட்டிலேயே தையல் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. இதுதான் கதை. சுனில் மந்திரியோட ஒய்ஃப் இறந்த பிறகு வீரேந்திரோட மனைவி ஒரு மாதிரி அன்பா இருக்க ஆரம்பிக்கிறான் அந்த டாக்டர் கூட. உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ரெண்டு பேருக்குமே அஃபேர் தொடங்கிருச்சு. நல்லா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தில் இது பல மாசங்கள் நீடிச்சுட்டே இருந்திருக்கு. புருஷனுக்கு சுத்தமா தெரியவே இல்லைங்க. அப்பயுமே ஏதோ டவுட் வந்திருக்கு வீரேந்தருக்கு, தன்னோட மனைவி மேல, தன்னோட மனைவியும் டாக்டரும் தனிமையில் இருக்காங்க அப்படின்றது. உடனே இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு வாங்கி அதை மனைவியோட மொபைல்ல போட்டுட்டு கால் ரெக்கார்டிங் ஆப்லாம் அதில் ஏற்றி வச்சு டெய்லியுமே தன்னோட மனைவி பேசுற கால்ஸ் எல்லாமே அந்த ஒரு மெமரி கார்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி கரெக்டாக செஞ்சிடறான். டெய்லியுமே மனைவி இந்த டாக்டர் கூட தவறான முறையில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே பதிவாயிட்டே இருக்கு. நைட்டு டெய்லியுமே மனைவி தூங்கின அப்புறம் இவன் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரப்ப மனைவியோட மொபைல்ல இருந்து அந்த மெமரி கார்டை உருவி இவனோட மொபைல்ல போட்டு அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இந்த விஷயங்கள் பல மாசம் தொடருதுங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வீரேந்திரா நினைச்சிருந்தா கண்டிப்பா சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கலாம். என்ன தெரியுமா பண்ணா வீரேந்திரா, இதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது தன்னோட மனைவி இந்த டாக்டர் கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இப்ப போய் சண்டை போட்டா என்ன கிடைக்க போகுது, ஒண்ணுமே கிடைக்க போதாது. நமக்கும் அசிங்கம், அந்த டாக்டருக்கு அசிங்கம். நம்ம ஏன் இதை வச்சு அந்த டாக்டர்கிட்ட பணம் பறிக்க கூடாது அப்படின்றத யோசிக்கிறான். உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி நீங்க கேவலமான விஷயம் செய்யறதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை நான் சொசைட்டி சொன்னேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்த்தோ சர்ஜன் இந்த மாதிரி கேவலமா இருக்காருன்னு இந்த சொசைட்டியே உங்க மூஞ்சில காரி துப்பும் அப்படின்ட்டு அந்த டாக்டரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். டாக்டர் ஒரே கேள்வி கேட்கிறாரு, உனக்கு எவ்வளோடா காசு வேணும் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா டாக்டரை போட்டு ப்ரெஷர் பண்ணி காசு வாங்கிட்டே இருந்திருக்கான். இந்த சைடு மனைவி அந்த காசுலையுமே ஜாலியாக தான் இருந்திருக்கா. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால டாக்டர் ஒரு மாதிரி ப்ரெஷருக்குள்ளே போகிறான். நம்மளே இவ்வளோ ப்ரெஷர் ஆக்குறே அப்படின்னா இந்த மாதிரி கொலைகளை செஞ்சுருக்கா அந்த டாக்டர். இந்த சைடு மனைவியும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மனைவியுமே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நானும் டாக்டரும் அஃபேரில் தான் இருந்தோம் அப்படின்ட்டு மனைவியும் முழு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. உடனே இந்த இடத்துல போலீஸ் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு ஆதாரம் போதும், இவனை உள்ள தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு இந்த மேட்ரு போதுங்க. கோர்ட்டில் முதல்ல இந்த மனைவியை தான் கூண்டில் ஏற்றி பதில் சொல்ல வைக்கிறாங்க. அதாவது அந்த மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ந்து போயிடுவீங்க. மனைவி என்ன தெரியுமாங்க சொன்னாங்க, ஐயா ஜட்ஜ் ஐயா, நானும் இந்த டாக்டரும் ஒரு தனிமையான உறவுல இருந்தோம் தான். என்னோட புருஷனே எனக்கு பிடிக்காது, டெய்லியே குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிப்பாரு, அதனாலே இந்த டாக்டர் கூட தவறான உறவுல இருந்தது எல்லாமே உண்மை. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ஐயா, பிப்ரவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் இவர் இந்த டாக்டர் ஏன் கூட தனியா என்னோட ரூம்ல தான் இருந்தாரு, ஏன் இந்த டாக்டர் போய் கொலைலாம் செய்யலை என்னோட கணவன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. உடனே உள்ள போலீஸ் எல்லாருக்குமே முகமே வாடி போச்சு. என்னடா இவனோட தகவல்லாம் கொடுத்தா நமக்கு, அவனுமே ஒத்துக்கிட்டா, இந்த இடத்துல இவன் என்னடா இவ்வளோ மாற்றி பேசுகிறா அப்படின்ட்டு அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர் எப்பயுமே ஒரு 2 ஸ்டெப் அடுத்து இருக்கான் போலீஸை விட அப்படின்றது போலீஸ்க்கு அப்பதான் தெரிய வருது. இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது தெரிய வருது. ஐயா இன்னொன்று அவன் சொல்றா, இதை கேட்டா இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். அந்த ஜட்ஜிட்ட சொல்றா, ஐயா என்னோட கணவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, என்கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு நான் வெளியே போக போறேன், என்னை யாரும் தேடாதீங்க, எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க, என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போறேன், நான் அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா ஒரு 20 லட்ச ரூபா பணத்தோட தான் வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கணவர் சொன்னதா இவங்க சொல்றாங்க. உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா நீ இந்த மாதிரி வாயில சொல்லிடுற, அதாவது இந்த மர்டர் நடந்தப்ப டாக்டர் உன் கூட இருந்தாருன்னு சொல்ற, சரி ரைட்டு, உன்னோட கணவன் எங்கேயோ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போனாருன்னு சொல்ற, அதுக்காண்டி என்ன ஆதாரமா இருக்கு அப்படின்னு இந்த பொம்பளையை பார்த்து அந்த ஜட்ஜு கேட்குறாங்க. உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றா, ஐயா என்னோட கணவரோட லொக்கேஷனை சர்ச் பண்ணி பாருங்க, மொபைல் லொக்கேஷன் சொல்றா. உடனே அங்கே உள்ள ஜட்ஜ் போலீஸ் எல்லாருமே அந்த மொபைல் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வராங்க. பார்த்தா வீரேந்தர் அந்த இறந்த அன்னைக்கு அவரோட மொபைல் லொகேஷன் வேற எங்கேயோ காட்டுதுங்க. இந்த இடத்துல டாக்டர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், வீரேந்தரை கொலை பண்றதுக்கு முன்னாடி வீரேந்தரோட மொபைலை எடுத்து இந்த டாக்டரோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நீ இந்த ஊருக்கு போயிடுற அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டான். உடனே இந்த சைடு கோர்ட்ல பாருங்களேன், வீரேந்தர் எங்க இறந்தான் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல
தெரியல யாருக்கும். ஏன்னா அவனோட லொகேஷன் வேற எங்கேயோ காட்டுது. இந்த சைடு இன்னொன்னு சொல்றாங்க, இந்த சைடு லாயர் தரப்பு யாரு, டாக்டர் லாயர், சார் வேற யாரோ கொலை பண்ணிட்டு அந்த பாடியை எடுத்து வந்து டாக்டர் வீட்டில் போட்டு டாக்டரோட பேரை அவமதிக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க, பல உயிரை காப்பாற்றுறவர் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு இன்னுமே கேஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. யாரு பக்கம், டாக்டர் பக்கம். இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான போலீஸ்க்கு மேலும் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அதாவது ஒரு 2 பேர் கூண்டில் ஏறி இன்னொரு சாட்சி சொல்றானுங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, ஒருத்தன் டாக்டரோட சொந்த தம்பி, இன்னொருத்தன் டாக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் டாக்டரை பார்த்து ஒரு 15 லட்ச ரூபா டாக்டருக்கு கடன் கொடுத்துருந்தேன், அதை அந்த வீரேந்தர் நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான், அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருந்துச்சு, அப்போ கூட நான் டாக்டர்கிட்ட சேஃபா இருங்க டாக்டர், அவன் இந்த மாதிரி உங்களை தவறான பார்வை பார்க்குறான், பணம் பத்திரம் நான் சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, நான் 5 லட்ச ரூபா டாக்டர்ல கடன் கொடுத்தப்ப அந்த வீரேந்திரன் இருந்தான், வீரேந்திரன் அதை பார்த்தா அப்படின்னு சொல்றான். இந்த சைடு டாக்டர் மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. என்னதான் போலீஸ்க்கு டாக்டர் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுமே இந்த இடத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க, எந்த ஒரு கன்ஃபெஷன்ஸையும் வச்சு தண்டனைலாம் வாங்கி கொடுத்துட முடியாது. உண்மையான டெஸ்டிமோனியல்ஸ் வேணும், உண்மையான எவிடன்ஸ் வேணும். இந்த இடத்துல போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தாங்க போலீஸ் ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. அதாவது ஒரு ஒயிட் கலர், நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னா, நாங்க ஒரு எவிடன்ஸை கொடுத்தோம்னா அதை நீ தப்பா ஒரு ஃபேக் எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ற அப்படின்னா நாங்க போலீஸ் எங்களோட மூளையை நாங்க யூஸ் பண்ண மாட்டோமாடா அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் இதில் சப்மிட் பண்றாங்க. அதாவது இந்த டாக்டருக்கே தெரியாம இந்த கோர்ட்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பையா இருக்கட்டும், இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பையா இருக்கட்டும், அந்த ஒரு டாக்டரோட சலைவா இருக்குல்ல, இச்சிலேருந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரோட நெகத்திலேருந்து, அந்த டாக்டரோட ஸ்கின் இருக்குல்ல, டெட் ஸ்கின் செல்ஸ், அதுலேருந்து இவனோட டிஎன்ஏவை எடுத்து அந்த ஒரு பாடி இருந்துச்சுல பாத்ரூம்ல, அந்த ஒரு டிஎன்ஏவோட மேட்ச் பண்றாங்க. அப்ப அந்த பாடியோட பல்வேறு இடத்துல அந்த டாக்டரோட டிஎன்ஏ இருந்தது தெளிவா எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகுது. உடனே அந்த ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டோட டைமை எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பொய்யான ஆதாரங்களை வச்சு இந்த கேஸ்ல தப்பிக்க பார்த்திருக்க அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. கடுப்பானது மட்டும் இல்லாம ஜட்ஜ் அந்த இடத்துல இந்த டாக்டரோட லாயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா லாயரே, உன்னோட கிளைண்ட் தான் இந்த குற்றம் செஞ்சாரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாச்சு, எனக்கு ஒரு காரணம் சொல்லி இவரோட தண்டனையை குறைக்கிறதுக்கு, ஏன்னா இவரோட தண்டனையை குறைக்கணும்னே வாடதிட்டு இருக்கேல, எனக்கு எதனா ஒரு காரணம் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் கேட்கிறாரு. உடனே அந்த லாயரமா சொல்லுது, சார் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், இவர் ஒன்றும் தொடர் குற்றவாளி கிடையாது, தொடர்ச்சியாக கொலை பண்றவர் கிடையாது, இவருக்கு மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ கொடுக்கறதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு மருத்துவர், இவர் பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு, அது மட்டும் இல்லாம இவரோட அனுமதியே இல்லாம இவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுத்து அந்த போலீஸ் டெஸ்ட் பண்ணதுனால அப்செட்ல இருக்காரு என்னோட கிளைண்ட், அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், பல உயிரை காப்பாற்றின அந்த மருத்துவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, மரண தண்டனை கொடுக்கணுமா, தயவு செஞ்சு இது வேணாங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவரோட லாயர் சொல்றாங்க. உடனே இந்த சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒன்றும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்லாம் கிடையாது, அதனால இதுக்கு மரண தண்டனைலாம் நம்ம கொடுக்க முடியாது, அதனால இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்குறாங்க அந்த நீதிபதி. ஐயா இந்த சம்பவம் எல்லாமே மத்திய பிரதேசத்தில் நடந்தது. இதை நீங்க ஈஸியாவே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மத்திய பிரதேஷ் டாக்டர் சுனில் மந்திரி கேஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இந்த கேஸ்க்கான முழு விவரம் வரும், முழு டைம் லைன் வரும். நான் இதில் ஒரு சில இடத்துல டைம்ல சொல்ல மறந்துருப்பேன். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இன்னும் கொடுமையா இருக்கும், அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நான் யூடியூப்ல சொன்னேன் அப்படின்னா வீடியோவை தூக்கிடுவாங்க, அதனால தான் நான் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நன்றி, நம்மளை எவ்வளோ பேர் ஆதரிச்சு டெய்லியுமே பல லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளோட வீடியோஸை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 2வது சேனல் எஸ்பி ஃபைல்ஸ் நல்லபடியாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேயுமே நம்ம நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் வித் ப்ரூஃபோட, அது மட்டும் இல்லாமல் வித் சிசிடிவி காட்சிகளோட அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, அதாவது என்னோட வீடியோஸ்லாம் இவ்வளோ நேரம் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை என்னோட பேச்சு பிடிச்சிருந்தாலோ என்னோட அந்த கதை வழங்கும் சுவாரஸ்யம் பிடிச்சிருந்தாலோ மறக்காம என்னோட 2வது சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் இந்த சேனல்ல இருக்காங்க. நீங்க கண்டிப்பா போய் இந்த எஸ்பி ஃபைல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு 1000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.